காய்ச்சல் சார். காய்ச்சலே ஓ எப்படி நான் சரியா சொன்னேன்? எப்படி நான் சரியா சொன்னேன்? சுத்தி முடிந்தவரை காய்ச்சல் வந்துட்டு அவ்வளவு சுத்திக்குது. முதுகெல்லாம் பாத்துக்கோ, நீ அப்படிதான் சுத்தி தலையில பின்னுக்கு முதுகெல்லாம் பார்த்தாச்சு சுத்தி சுத்தி. சரி, சரியா ஓதுங்க. சார் ஓதுரை ஸ்கிரீன் வந்தில்ல. என்ன வந்து இது? சும்மா ஸ்கிரீன் வந்திருக்கு, ஓதுரை ஸ்கிரீன் வந்தில்ல. வந்துட்டு சார் ஓதுறேன். إياك نعبد وإياك نستعين. போன கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லி விட்டேன், நிப்பாடுங்க. போன கிளாஸ்ல ஒரு விஷயத்தை சொல்லி நிப்பாட்டினேன், செல் நிப்பாட்டினேன். அந்த விஷயம் நடக்கல, பிள்ளை இப்ப நான் சொல்லித்தர மாட்டேன். யாக்கு சத்து வச்சா எப்படி ஓதுறது? இன்னும் சரி வரல. சத்து வந்து முன்னுக்கிறது பின்னுக்கிறது சேர்த்து ஓதணும். அத உச்சரிக்கிறது சரியா உச்சரிங்க சேர்த்து. யாக்கு சத்து வச்சா சேர்த்து إياك نعبد وإياك نستعين. சார் யாக்கு சத்து வச்சா எப்படி உச்சரிக்கிறது? அது போல மத்ததெல்லாம் சரி. ராகம் எடுத்து ஓதெல்லாம் மாஷால்லா வந்தீங்க. நான் சொல்லி தர மாட்டேன், போன கிளாஸ் சொல்லி தரேன். உதாரணத்துக்கு பாக்கு சத்து வச்சா எப்படி உச்சரிக்கணும்? பா என்ற இடத்துக்கு சத்து வந்தா அதை எப்படி உச்சரிக்கணும்? இதை உச்சரிச்சு காட்டுங்க. அப்படியா சார்? என்னோட கேள்வி கேட்குறீங்க. அப்ப நான் பேசாம ஓதுறதை நிப்பாட்டிட்டு போயிட்டு சத்து பாடத்தை படிப்போம். வேணும் சார். إياك نعبد وإياك نستعين. إياك إياك அப்படி சார். ஈயாக்கண்டா பல ஈயாக்க யால நிக்கணும், யால நின்று போகணும். إياك நல்லா நிக்கணும். إياك விளங்கிட்டா? இப்ப சரியா வந்தீங்க. போதுங்க. إياك إياك نعبد وإياك نستعين.
வசனத்துல எத்தனை இடத்துல யா வந்திக்குது, யாக்கு சத்திக்குது, ஒரு இடத்துல யாக்கி 2 இடத்துல. நீங்க ஒரு இடத்துல சரியா ஓதுறீங்க, அடுத்த இடத்துல பிழையா ஓதுறீங்க. ரெண்டு இடத்துல சரி ஓதுறேன் சார். ஓதுங்க ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين. சரி, மத்துண்டா என்ன மீனிங்? முன்னுக்கு இருக்கிற எழுத்தையும் பின்னுக்கு இருக்கிற எழுத்தையும் சேர்த்து ஓதணும். அது மத்து அப்படியா? என்ன காது கேட்க மாட்டீ? மத்து என்றால் என்னன்னு கேட்டேன், காது கேட்க மாட்டீங்க அப்படியா? மத்து என்றால் நீட்டுதல். நீட்டுதல். மத்து எத்தனை வகைப்படும்? சார் நீங்க 2. 2. எதெல்லாம்? ஒன்று எழுத்துக்கள், இன்னொன்று அடையாளங்கள். அடையாளங்கள் வந்து கசமத்து, லம்முமத்து, வத்ஹமத்து. எழுத்துக்கள் அலிஃப் சுகுன் செய்யப்பட்ட யா, சுகுன் செய்யப்பட்ட வாவ். மாஷா அல்லாஹ். நஸ்தாயின் அந்த இடத்துல வர சட்டம் என்ன? இந்த இடத்துல வர சட்டம் என்ன? மத்துடைய அடையாளம். என்ன மதுரை அடையாளமா நான் வட்டம் முடிகிறது? நல்ல விஷயம், அப்படித்தான். எல்லாம் மறந்துட்டு சுகுன் செய்யப்பட்ட யா. எனக்கு தெரியாது. வட்டம் போட்டி எடுத்து சட்டம் என்ன? என்ன என்ன சட்டம்? எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும், என்ன சட்டம்? இப்படியா பதில் சொல்றது? யாதி 2 செகண்ட் நீட்டி ஓதணும். ஓகே. ஏன் 2 செகண்ட் விடணும்? சும்மா ஃபன்னுக்கு 2 செகண்ட் விடணும் அப்படியா? சார் மூச்சு முட்டு நிப்பாட்டணும். இந்த மத்துக்கு பின்னுக்கிற எழுத்துக்கு சுகுன் வச்சு 2 செகண்ட் நீட்டி ஓதணும். மத்துக்கு முன்னுக்கிற எழுத்த 1 செகண்ட் ஓதணும். நீங்க சரியா நீட்டி ஓதுங்க பாபு. நீ என்னத்தையும் சொல்றீங்க பாபு, சரியா நீட்டி ஓதுங்க பாபு. சரியா நீங்க மத்த சரியா நீட்டி ஓதினா சரியா. இங்கதான் முக்கியம். இப்ப إياك نعبد إياك نعبد وإياك نستعين. இன்னும் கொஞ்சம் தலை உசுறு போய் மொத்தாயிருமேனா? அப்படியா உசுறு போய்த்திரும் அப்படியா? இன்னும் கொஞ்சம் தலை உசுறு போயிருக்கும் அப்படியா? ஆனா இந்த சாணி இல்ல இல்லையா? எனக்கு அப்படிதான் விளங்குச்சு. இல்ல வச்சு கொண்டு ஓதுனீங்க, காய்ச்சல் வேற சொல்லிட்டீங்க, எல்லாம் போய்த்திருமே, சேர்ந்து போய்த்திருமே. கடைசி பள்ளி தான் தேவை. பள்ளியும் சார் நீட்டி ஓது. அழகா ராகம் எடுத்து ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين. அப்படியோ இது மாதிரி ஓதுங்க சில வரான அப்படித்தானே?
صراط الذين أنعمت عليهم. sorry sir. ரெண்டு صراط الذين أنعمت பல صراط الذين أنعمت عليهم. அன்னு வந்தா பல அன்னு ரெண்டு வாரது பிழை. எது சார்? நிலங்கில அன்னு அன்னு கலக்கிறது கலக்கலுமா? ஏலா கலக்கி ஓதுறீங்களே. sorry சார், கலக்காம ஓதுறேன். صراط الذين أنعمت عليهم. ரெண்டாவது صراط الذين أنعمت عليهم. அதான் ஆன்னு ஆம்சர் டீ செஞ்சோ அன்னு ஆம்தன் வருது பலே. أنعمت. சரியா ஓதுங்க. صراط الذين أنعمت عليهم. ரெண்டாவது ரெண்டாவது ஓதுங்க. சாணி என்ன இது? وأما الساعة وأما الساعة இந்த முக்கப்படாது, இந்த முக்கப்படாது. செல்லிக்க நான் பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிக்கொண்டு வரேன் சொல்லி. என்னஹா போன கிளாஸ்ல தந்தேனே ஓதி பார்த்து ரெடி ஆகிட்டு வர சொல்லி தரலையா? அதெல்லாம் உன் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்கல. சுத்தலுக்கு போனா கேட்கேனா சுத்துறதுக்கு டைம் இல்லங்க. அப்படித்தானே சாணி? எந்த முறையும் தரமாட்டேன். ரெக்கார்டிங் கேட்டேன். அப்ப ஓதன்மே சரியா? நான் ரெக்கார்டிங்ல இதெல்லாம் வச்சிருந்தேன். இந்த 5 வசனத்தையும் வச்சிருந்தேன். ரெக்கார்டிங் அப்படியே வச்சிருந்தேன். நீ ஓதி ரெடி ஆயிட்டு வரணும். இன்றைக்கும் வைக்கிறேன் திருப்பியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸுக்கு எனக்கு ரெடி ஆயிட்டு வரணும். இந்த வசனம் எல்லாத்தையுமா? வலைக்கும்